வணக்கம் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, மீண்டும் நமது தளத்திற்கு வந்துள்ளார் ஐநா முன்னாள் அதிகாரி திரு கண்ணன், என் நண்பர். இன்று மீண்டும் கொஞ்சம் அரசியல் பேச போகிறோம். இன்றைய ருசிகரமான முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்னு வச்சுக்கலாமே. அதனால் என்னெல்லாம் செய்தால் மீண்டும் எப்போ எலெக்ஷன் வச்சாலும் தம்பிங்க வருவார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய அலசல் செய்வோம். வாருங்கள் கண்ணன், நீங்கள் உங்களுடைய பதிவை சொல்லுங்கள். எல்லா இளைஞர்களும் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் ஒரு 90% இளைஞர்கள் 2 திராவிட கட்சிகளும் வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்த மாதிரி தான் தெரியுது. அதனால தான் ஏகமானதாக இளைஞர்கள் ஓட்டு விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கு. அதில் அவங்க வந்து வெறித்தனமாக இருக்காங்க. ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்க, தாய் தகப்பனை கேன்வாஸ் பண்ணாங்க, நண்பர்களை கேன்வாஸ் பண்ணாங்க. அந்த விஜய் ஃபேன் அப்படின்னா, ஒரு ஃபேன், டீப் ஃபேன் அப்படின்னா என்ன செய்யணுமோ அந்த ஹீரோவுக்கு உழைச்சிட்டாங்க. அவர்கள் நம்பிக்கை நியாயமானது தான். நிச்சயமாக விஜயவை அவர்கள் உருவாக்கி அடுத்த முறை, இந்த முறை கம்பல்ஷனுக்கோசம் போட்ட பேரண்ட்ஸு அடுத்த முறை விஜய்க்கே வந்து போடுவதில் நியாயம் உள்ளது அப்படின்னு நினைக்கிற அளவு என்ன எல்லாம் அவர் மாற்றங்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிற பதிவை நீங்கள் செய்யணும். அது நம்ம எஃப்எம்சிஜி டிவி சார்பாக மாண்புமிகு ஹீரோ ஆஃப் பாலிடிக்ஸ் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம சேனல் மூலமாக தெரிவிப்போம். வணக்கம் கணேஷ், ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்குறோம். இந்த புது ஆட்சி வந்த பிறகு நாம் சந்திக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்த்தோம் இல்லையா? இது ஒரு புதிய மாற்றம். நான் நேற்று வந்து தலைமைச் செயலகத்துக்கு ஒரு வேலையாக போக வேண்டியிருந்தது, போயிருந்தேன். அங்கே வந்து முதல்ல நான் பார்த்த பெரிய வித்தியாசம் என்னென்னா, கரைவேட்டி கட்டிட்டு யாருமே இல்லை. கரைவேட்டி கூட்டம் குறைந்துள்ளது அப்படி வச்சுக்கலாம், அதிகமாக குறைந்துள்ளது. இல்லை, நான் ஒரு கரைவேட்டி கூட ஒன்றுமே பார்க்கல. நான் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கதர்கள் என்ன, அப்புறம் பல பேர் அங்கே உதவி கேட்டு வந்த பல எளிய மக்கள், அப்புறம் பூச்செடி. பாருங்க, நம்ம கண்ணே பொலிட்டிக்கல் யூனிஃபார்மை நோக்கி போகுது. உண்மை, அப்படி ஆயிடுச்சு. அப்படி அந்த மாற்றம் வந்திருக்கு பாருங்க, அது வந்திருக்கு. அதனால் கரை வேட்டி கட்டியவர்கள் யாரும் இல்லை. இது கரைப்படியாத ஒரு நிர்வாகமாகவும் மாற வேண்டும் என்பது தான் நம்முடைய எண்ணம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவங்களோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதுனால சில பெரியவர்கள் அந்த கதர் நல்லா கஞ்சி போட்டு முடமுடன்ட்டு கட்டின அந்த கதரோடு அவர்கள் நடந்ததை பார்த்தேன். மற்றபடி அமைச்சர்களுடைய அறைகளிலெல்லாம் பல அறைகளில் நிறைய கூட்டம் நிரம்பி வழிஞ்சது. பூச்செண்டு, இனிப்பு பெட்டிகள், சால்வைகள் இப்படி வாங்கிட்டு நிறைய பேர், ஒரு பெரிய அவங்களே ஏதோ ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது வெளியில் வந்து ஒரு பெரிய கூட்டம், நிறைய கூட்டம். அதை வந்து காவலர்களால் பெருசாக சமாளிக்க பண்ண முடியல. ஆமாம், அங்கேருந்து யாராவது தொலைபேசியில் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கோ யாருக்காவது, நாங்கள் இங்கே அப்பாயின்மெண்ட் இருக்குன்ட்டு. இதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடலாம். அப்பாயின்மெண்ட் ஒரு ஃபார்மாலிட்டி, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் கொண்டு போய் போலீஸ்கிட்ட காட்டினீங்கன்னா உங்களை உள்ள விடுவாங்க, அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டாஃபுக்கு, தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் அதே வழி தான். அவர்களும் அந்த கூட்டத்தில் மல்லு கட்டுறாங்க. ஆமாம், அதனால் அவர்களுக்கு ஒரு தனி வழி வைக்கலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அப்புறம் இது ரெண்டும் இல்லாதவர்கள் வந்து பார்த்து, நான் இதெல்லாம் தெரியாது, அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படின்னு தெரியாதவர்கள், கிராமத்திலேருந்து வரக்கூடிய எளியவர்கள், அவர்களுக்கு ஒரு வரிசை வைக்கலாம். அவர்களை வந்து ப்ராசஸ் செய்வதற்கு, அவர்களை பார்த்து என்ன ஏது ஸ்க்ரீன் செய்வது, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது, இதுக்கெல்லாம் ஒரு முறையை கொண்டு வந்துடலான்ட்டு எனக்கு தோணுது. அதுவே வந்து சென்ற அரசாங்கத்தில் மக்களுக்கு சில ஏமாற்றங்கள்,
அந்த ஏமாற்றங்களில் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க எலக்ட்ரிசிட்டி பில் மாதம் கொடுக்குறோம் நீங்கள் கட்டுங்கங்கிற வாக்குறுதியை கொடுத்தாங்க. அவங்களால நிறைவேற்றவே முடியாமல் போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி நஷ்டத்தில் தான் இருக்குது. ஸோ அதில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் மக்கள் விரும்புவார்கள்? ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் பல தாய்மார்கள் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு. ஆனால் குடும்பத் தலைவர்கள் அவங்களுடைய குழந்தைங்களுடைய கம்பல்ஷனால் அதிகமான ஆட்களை என் பேரன் கம்பல் பண்ணிச்சு அதனால் நான் போட்டேன்றாங்க, என் பசங்க விடலைங்க அவங்களுக்கோசரம் போட்டேன்றாங்க, என்னை சத்தியம் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொன்னதுனால குழந்த மேலேயே சத்தியம் பண்ணிட்டோமே அதனால் போடுவோமேன்னு போட்டேன்றாங்க. இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அதெல்லாம் முடிந்த கதை. அடுத்த முறை அந்த மாதிரி போட்டவங்க கூட இம்முறை விரும்பி போட வேண்டும். இதுக்கு என்ன செய்தால்? இல்லை, அவர் அதுதான் முதல் குடும்பம் ஏற்றுக்கொள்ளும். அவர் முதல்ல போட்ட கையெழுத்தை அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. மின்சாரம் என்பது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அது மாதிரி அத்தியாவசியமான எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எப்படி வாழ்கிறது? அது ஒரு பெரிய திருப்திகரமான கையெழுத்தா எனக்கு தெரியல. இல்லை அது 200 யூனிட்டுங்கிறது கிட்டத்தட்ட அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது 500 யூனிட்டுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களாம் அது அப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது தேர்தல் வாக்குறுதியில் இல்லை, உண்மை. அதனால் அது அவர் சமரசம் செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அவங்க முன்னாடி அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பழைய திமுககாரர்கள் கொடுத்தது, மாதம் ஒரு தடவை நாங்கள் உங்களுக்கு கட்டணத்தை வசூல் செய்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு அந்த மிகையாகாத ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டும் பொழுது கட்டுக்குள்ளே இருக்கும் எல்லாருக்குமே, நிறைய குடும்பங்களுக்கு, லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இது செய்யணும். அவங்க இந்த போர்க்கால அடிப்படையில் முதல்ல அவர்கள் பண்ணணும். அது பண்ணிட்டா பல குடும்பங்களுடைய வயிற்றில் அவர்கள் பால் வார்த்தா மாதிரி ஆகும். அது கண்டிப்பாக பண்ணணும். அதை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. இன்னும் கொஞ்சம் வாரங்களில் அவர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கணும். அதில் இந்த மாதிரி அறிவிப்பு ஏதாவது வரலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். வரணும் 2 பேரும் ஒரே சொன்னோம், வரணும். ஏன்னா ஒரு ஆட்சி வரத்துக்கு முன்னாடி அது வரணுமா வேண்டாமான்னு நமக்கு மாற்று கருத்துக்கள்லாம் இருந்தால் கூட வந்த அப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க நல்லது செய்யணும். மின்சாரத்துறை அமைச்சர் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்கிறாரு, இந்த சூரிய சக்தியை வாங்கினது, கொள்முதல் பண்ணுறது, இதிலெல்லாம் நிறைய ஊழல் நடந்திருக்கு, நிறைய தவறு நடந்திருக்குன்ட்டு. அதனால் அது ஊழல் மலிந்திருக்கிற ஒரு துறை மின்சாரத்துறை. அந்த ஓட்டையை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த வயர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அணில் கடிச்சிடுச்சுன்னு கூட ஒரு காமெடி வந்தது. உண்மை. இதெல்லாம் நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். நம்ம இங்கே இருக்கிற இந்த வெளியில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, சென்னை முழுக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. இப்போ இந்த சென்னை மாநகராட்சி அதுக்கு மேலே ஒரு கூடு வேற போட்டிருக்காங்க. அது இப்போ சமீபத்தில் வந்தது நம்ம பார்க்குறோம். இது மாதிரி நான் வேறு நாடுகளில் பார்த்ததில்லை. நான் சொமாலியாவில் கூட பார்த்தது கிடையாது. ஆமாம், இது ரொம்ப பின்தங்கிய ஒரு தொழில்நுட்பம். இதில் இருந்து நாம் மேலே போகணும். அதுக்கப்புறம் சோலார் நீங்கள் முழுமையான நீங்கள் தமிழ்நாடு அரசு மானியம் கொடுக்கறது முழுமையாக கொடுக்க பாருங்களேன். தனியான வீடுகளுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன், 4,60,000 ஆச்சு. 60,000 தான் மானியம் கிடைச்சது. என்னால் முடியும், நான் போட்டுக்கிட்டேன். பட் இன்னும் கீழே இருக்கவர்கள் அவங்களுக்கு போடுவதற்கு அதை போட்டதுக்கு அப்புறம் கரண்ட் எவ்வளோ குறைஞ்சது? எனக்கு 3ல் 2 பங்கு தான் நான் கட்டுறேன். இப்போ 10,000 வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ எனக்கு 6,500 அவ்வளவுதான் வருது. அதனால் அது நல்ல ஒரு இது, எல்லாரும் போடலாம் நிச்சயமாக. அது இப்போ நான் போட்டதை விட இப்போ ரொம்ப மலிஞ்சிருக்கு. அந்த இன்னும் குறைஞ்சிருக்கு. ஆமாம், சோலார் தகடுகள் அதோட காஸ்ட் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதை அவங்க ப்ரொடக்ஷன் அதிகரிக்க கணக்கில் சீனாவில் பண்ணுறாங்க. ஆமாம், அது ரொம்ப மலிவாக்கிட்டாங்க. அதனால் அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கட்டமைப்பை அவர்கள் சீர் பண்ணணும். ஏன்னா நிறையா கசிவில் போகுது. ஓகே. ஏன்னா இப்போ எப்படி டிரான்ஸ்மிஷன் லாஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சோலார்லேருந்து அவங்க எடுக்கிறத இப்போ எங்கள் வீட்டிலேருந்து உற்பத்தி பண்ணுறதை அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸ் கரண்ட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ நாம் வாங்கிக்கிறாங்க. எடுத்துக்கிறாங்கன்னா சும்மா நினச்சிட போகிறாங்க. இல்லை, வாங்கிக்கிறாங்க. உண்மைதான். சோலாருக்கு மாறுங்கள். ஆமாம், மின்மிகை மாநிலமாக நம்ம மாற முடியும். இதெல்லாம் பண்ணோம்னா, இதெல்லாம் சின்ன சின்ன எளிய வழிகள். அதை நம்ம எப்படி இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க, கம்பல்சரி பண்ணாங்க சார். ஆமாம், அதனால் மக்கள் டகன்னு போட்டாங்க. உண்மை. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரியானதெல்லாம் பண்ணலாம். இதை விட இன்னொன்று, சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் பல நகரங்களுக்கு போயிருக்கோம்.
வெளிநாடுகளில் இருக்க நகரங்கள், இப்போ நீங்கள் துபாய் போகிறீங்க, சிங்கப்பூர் போகிறீங்கன்னா ஒரு டாக்ஸியில் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு சுகமான அனுபவம். அந்த முதல்ல அந்த டாக்ஸி ரொம்ப அழகாக இருக்கும், மணமாக இருக்கும், வேர்வை நாத்தம் இருக்காது, சுத்தமாக இருக்கும். அவன் வந்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கூட வச்சுருப்பான். அதுக்கப்புறம் உட்கார்ந்த பிறகு என்ன மீட்டரோ அந்த மீட்டருக்குரிய பணத்தை மட்டும்தான் நீங்கள் தர வேண்டியிருக்கும். ஒரு காசு நீங்கள் கூட கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவான். சார் பெங்களூர்லேயே அப்படி தான் சார். அப்படி இருக்குது. நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம்? ஆட்டோ எடுத்துக்கின்னா பெங்களூரில் எக்ஸ்ட்ரா கொடுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதுதான் சொல்கிறேன். இதைத்தான் வந்து சரி நினைக்கிறேன். ஓலா, யூபர், ரேப்பிடோ இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கண்டதுக்கு காரணமே நம்மளுடைய ஆட்டோ நண்பர்கள் எப்பொழுதுமே அதிகமான விலை கேட்பதாக மக்கள் மனதில் பதிவு செய்து விட்டார்கள். உண்மை. அதனால தான் இவங்கெல்லாம் சக்ஸஸ். ஏன்னா மக்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, ஒரு ஆட்டோக்காரரோட பேரம் பேசுகிறத மக்கள் விரும்பலை. உண்மை. அதனால் ஒரு ரேப்பிடோ, ஓலா எதில் போட்டாலும் வர அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறோம். ஃபோன் பண்ணுறச்ச இப்போல்லாம் அவனும் கூட கேட்குறான், வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க. எக்ஸஸ் கேட்டால் வேண்டாம். சார் நான் வந்து அடிக்கடி ஏர்போர்ட்டு சவாரி போயிட்டு வரேன்னா நான் ட்ரைவ் பண்ணல, ஒரு வாடிக்கையாளராக போயிட்டு வரேன் பாருங்கள். வெளியூராக இருக்கலாம், இல்லை இங்கேருந்து போகிறது வருது எல்லாமே. நம்ம ஆட்டோ நண்பர்களுக்கு, நம்ம டாக்ஸி நண்பர்களுக்கும், ஏன்னா நான் ஒரு வியாபார ஏறுகிறதுனால என்னுடைய கஷ்டம் அந்நிய முதலீடை வச்சுக்கிட்டு வணிகத்தில் எப்படி இருக்க தாக்கணும் தெரிஞ்சதுனால ஆட்டோக்காரர்களுக்கும் அதே நிலைமை தானே. இந்த ஓலாலாம் ஃபாரின் ஃபண்டை வச்சு தானே இவ்வளோ நஷ்டப்படுத்தி சாவடிக்கிறான் நம்ம சமுதாய மக்கள்னு அவங்களுக்கு உதவணும்னு கேட்குறோம். எவ்வளோப்பா வேணும்னு ஓலாவில் காட்டுறதை விட கொஞ்சம் நம்ம கூட கொடுக்க கூட தயாராக இருக்கோம். நம்ம ஆளுங்க நல்லா வரணும்னு சொல்லி. ஓலாவில் 500 காமிச்சதுன்னா என்னால் எவ்வளோ சார் பண்ண முடியும்? ஒரு சராசரி ஒரு 10% கூட கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலான்னு நினைக்கிறோம். 550 கேட்டால் கூட இவர்கிட்ட தான் போகணுன்னு. 800 ரூபாய் அதுக்கு குறைஞ்சி வரமாட்டேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு முறை பார்த்தபோது 3/4 மணி நேரம் ஒரு கார் டிரைவர் ஏர்போர்ட்டில் சவாரி எடுக்காமல் பேரம் பேசிக்கிட்டே நின்றுட்டுருக்கிற வழி சவாரி எடுக்கலை. பாம்பேலேயும் பெங்களூர்லேயும் பார்க்குறச்ச என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நிற்கிறதே இல்லை. போய் கார்த்தால் சவாரி தொடங்கினான்னா நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கேன். ஆள் ஏறுறான், மீட்டர் இறங்குறான், கொடுக்குறான், போகிறான். அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றத்தை நம்ம அன்பு ஆட்டோ டிரைவர்கள் சோர்வாக உட்காரவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். உண்மை. அதாவது அவர்கள் அரசாங்கம் இதில் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் அரசாங்கம் முதல்ல அவர்களை கூப்பிட்டு பேசணும். பேசிட்டு அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த மீட்டருடைய தொகை ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறாங்க. அதை வந்து 2 தரப்புக்கும் ஒரு திருப்தி அளிக்கிற வகையில் ஒரு தரமான ஒரு சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அதை பண்ணிட்ட பிறகு அவங்கக்கிட்ட கடுமையாக சொல்லிடணும், இதுக்கு மேலே எது கேட்டாலும் நீங்கள் அது வந்து நல்லா இருக்காது, இதுக்கு நீங்கள் புகார் தருவதற்குன்ட்டு ஒரு எண்ணெய் வச்சுக்கிறது நல்லது, அதில் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணும். புகார் கொடுக்கறது மட்டுமல்ல. இப்படி பண்ணால் பெங்களூர் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி, ஐயோ சென்னைக்கு வருவது என்பது ஒரு சுகானுபவமாக இந்த சென்னை சென்ட்ரல் ரயில் ஸ்டேஷனில் வந்து இறங்குறவங்களாகட்டும், அல்லது எக்மோரில் வந்து இறங்குறவர்களாகட்டும், அல்லது விமான நிலையத்தில் வந்து இறங்குறவங்களாகட்டும், அவர்களுக்கு இது வந்து ஒரு வரவேற்க தகுந்த, வந்தாரை வரவேற்கும் தமிழகம் சென்னை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ அப்படி இல்லை. அவர்கள் வந்து இவர்கள்கிட்டருந்து எப்படி தங்களை காப்பாற்றிக்கிறதுன்றது தான் முழு மூச்சு. அந்த பேரம் பேசாவே விரும்பாதவங்க நிறைய பேர். இவங்க பாட்டு வாங்கம்மான்னு கூப்பிட்றாங்க. ஜெனுவினாக இருந்தால் கூட அதை வேண்டாம் அப்படின்னு நினச்சி போயிட்டு ஓலா ஆப்பில் போடுறது, ரேப்பிட் ஆப்பில் போடுறதுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. 20 வருஷம் முன்னாடி சென்னை விமான நிலையத்தில் உங்களுக்கு இந்த கால் டாக்ஸி அந்த கவுண்டர் கிடையாது. நீங்கள் வெளியே வந்து நீங்களே தான் பேசி எடுத்துகிட்டு போகணும். அது வந்த பிறகு எவ்வளவு நிம்மதியாக இருக்குது தெரியும். நிச்சயமாக இல்லையா? நிச்சயமாக. அதே மாதிரி பல இடங்கள் அதை பண்ணலாம். இன்னொரு பெரிய துறை இதை வந்து இந்த அரசு இதிலேயே நான் ஒரு கூடுதல் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் சார். அரசாங்கமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கோவா அரசாங்கம் அங்கே வந்து ஓலா, யூபர் எதுவுமே கிடையாது சார், எதுவும் கிடையாது. ஓலா கவர்மெண்ட்டு அவங்க ஊர் டாக்ஸி, அவங்க ஊர் ஆட்டோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பைக், பல வருஷமாக அங்கே பைக்கு டாக்ஸி இருக்குது, பல வருஷமாக 40 வருஷமாவது இருக்கும். இவங்களுக்கு ஆப்பு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நீங்கள் அந்த ஊருக்கு புதுசாக இருந்தால் கூட நீங்கள் உள்ளே போனோன்னா அவங்களுடைய ஸ்டேட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்.
பண்ணி நீ எங்கே போனோமோ ஃபிக்ஸ் பண்ணால் அந்த ஊர் வண்டி தான் வருது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த அரசாங்கம் அவர்களுடைய ஆட்டோ டிரைவரு, அவர்களுடைய பைக் டிரைவர்ஸு, அவர்களுடைய கார் டிரைவர்ஸுக்கு வணிகம் பறிப்போகாமல் எப்படி நடந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி இந்த மாடலை நமது புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடைப்பிடித்தால் இங்கு உள்ள அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் முன்னேறுவார்கள், குடும்பங்கள் முன்னேறும். டாக்ஸி ஏர்போர்ட்டில் மட்டும்தான் நிர்ணயிக்கப்பட்ட சார்ஜ் எழுதி கொடுத்துட்டா அந்த ரேட்டுக்கு மேலே கேட்கறதில்ல, வந்துடுறாங்க. அதே நிலை இங்கேயும் உருவாகும். ஆகையால் கோவா மாடல் நல்லாயிருக்கு, கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு. அதை நம்ம பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கோவாவில் நான் இறங்கிட்டு கோவாவில் ஆகலான்னு அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாதுன்னா இங்கிலீஷில் தான் சொன்னாங்க. ஏன் என்ன கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் அன் ஆப், யூ ஹேவ் டு, சரி ஐ எம் நாட் யுவர் ஸ்டேட் சிட்டிசன் அப்படின்னேன். நோ யூ டவுன்லோட் நவ், யூஸ் இமீடியட்லி, டெலிட் இட் வென் யூ கோ இஃப் யூ வாண்ட். பண்ணேன், கரெக்டாக வர்றது, கரெக்டாக வரும். நம்முடைய எவ்வளோ பாதுகாப்பு சார். கண்டிப்பாக நம்ம போக்குவரத்து அமைச்சர் முதல்ல அவங்கள அழைச்சி பேச இந்த நிகழ்வை போக்குவரத்து அமைச்சர் பார்த்து. ஆமாம் சரி, ஏன்னா எல்லாரும் புதியவர்கள் நிறையா வந்திருக்காங்க, தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ எஃப்எம்சிஜி நேயர்கள் சார்பாக கோவா செய்தி எனக்கே புதுசு. அதுதான் சொல்கிறேன். அந்த எஃப்எம்சிஜி டிவி நேயர்கள் சார்பாக முதலமைச்சர் நம்மளுடைய ஆட்டோ நண்பர்கள் குடும்பத்திற்கு ஒரு புதிய, இது ரொம்ப சுலபமாக செய்யலாம். இந்த மாநிலத்தை சேர்ந்த ஜோகோ நிறுவனமான ஸ்ரீதர் வெம்பு அவர்கள், குமார் வெம்பு அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் இந்த ஆப்பை நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைமே தேவையில்லை. கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஏற்கனவே இருக்குது அவங்க கையில், பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த மாநில முன்னேற்றத்துக்கோசரம் எதை வேணாலும் செய்ய முன்வர குடும்பம் அவங்க என்ற கருத்தை பதிவு செய்வோம். அடுத்தது நல்ல பாயிண்ட் அது சொல்லுங்கள் சார் விஜய் அவர்கள். மோட்டார் வாகனத்துறை, ஏன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி 2 வீலர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே தான் போகணும், கார் லைசன்ஸ் வாங்கணும்னா அங்கே தான் போகணும். அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கோடி பேர் ஏதாவது ஒரு லைசன்ஸ் ரெனியூவலுக்கு போகணும். ஆமாம், ரெனியூவல் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு லைசன்ஸ்னால் போகணும். அந்த இடமெல்லாம் வந்து மக்களுக்கு ஸ்நேகமான இடமாக இல்லை. அது உங்களுக்கு தெரியும். அது அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தரகர்கள் இருப்பார்கள். அங்கே வந்து ஒரு நீங்கள் அந்த க்யூவில் முண்டிட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்குது. அந்த ஃபார்மை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணுறதே வந்து ஒரு பெரிய கம்பசூத்திரம். அதை இப்படி தான் பண்ணணுன்ட்டுலாம் இருக்குது, அதை அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவிங் டெஸ்ட், அதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கொடுக்காத பாஸ் பண்ணவே முடியாது. அவருக்கு பிரேக் இன்ஸ்பெக்டர்னு பேர். அவர் வந்து உங்களை பிரேக் பண்ணிவிடுவார் நீங்கள் காசு கொடுக்கலைன்னா. அதனால் இதெல்லாம் மாறுவதற்கு ரொம்ப எளிமையான வழிகள் பல இருக்குது. இப்போது அமெரிக்காலெலாம் எப்படி லைசன்ஸ் அப்படின்னா, முதல்ல ஒரு எழுது தேர்வு, ரிட்டன் டெஸ்ட்டு தராங்க. எப்படி அந்த சமிக்ஞைகள், சிக்னல்ஸ், அதில் எப்படி யார் ஒரு வளைவில் ஒரு ரோட்டரியில் வந்து நின்னோம்னா யாருக்கு முந்தி போகிறதுக்கான உரிமை இருக்குது, யார் ஈல்டு பண்ணணும், இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது வந்து ஒரு 2 மணி நேரம் டெஸ்ட்டோ 1 மணி நேரம் டெஸ்ட்டோ. அதை முடித்த பிறகு அதில் நீங்கள் வெற்றி பெற்றால்தான் நீங்கள் டிரைவிங் டெஸ்ட் போகலாம். அதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் முதல்ல எடுத்துடணும். எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ். நான் சொல்கிறது 87 இது 1987 நானே ஜார்ஜியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் படிக்கிறச்ச அந்த மாதிரி போய் வாங்கியிருக்கேன், அந்த தேர்வை எழுதியிருக்கேன். அங்கே போன பிறகு அந்த தேர்வை கொடுத்த உடனே அந்த இடத்துலையே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் தேர்வாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் தேர்வில் தோற்று போனீங்கன்னா அதையும் சொல்லிவிடுவாங்க, நீங்கள் திருப்பி எடுக்கலாம். இங்கே வந்து இந்த முதல்ல இந்த எழுது பரீட்சையை வந்து அறிமுகப்படுத்தலாம். அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு இந்த தேர்வு எழுதுறதுக்கு வரலாம். அங்கே தான் வந்து நிறையா இந்த பண பரிவர்த்தனை நடக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா, எங்கெல்லாம் கூட்டம் சேர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சீக்கிரம் முடித்து செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. எனவே வசூல் வேட்டை சிறப்பாக நடைபெறுகிறது. மக்கள் வந்து வசூல் வேட்டைக்கு இணங்கி சீக்கிரம் முடித்து கொண்டு வேறு வேலையை பார்ப்போம். வசூல் வேட்டை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த அதிகாரிகளும் நேர்மையான முறையில் யார் வரணும்னு நினச்சா கூட அதுக்கு ஆதரவு தர மாட்டாங்க. பண்ணேன்னா உடனே கிடைக்கும், இல்லைன்னா போ டெஸ்ட் எழுது ஃபெயில் நீ சொல்கிறேன். அந்த மாதிரி என் மகள் யூகேயில் இருக்காங்க. அவங்களும் வந்து டெஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகி திரும்ப படித்து பாஸ் ஆன அப்புறம் தான் லைசன்ஸ் கிடச்சிச்சு.
பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் அவங்க மினிமம் என்ஷூர் பண்ணுறாங்க. அது நமக்கு கண்டிப்பாக இங்கே செய்யணும். இந்த பதிவு செய்யலாமா சார்? எஃப்எம்சிஜி டிவி நேயர்கள் சார்பாக கண்டிப்பாக வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ இல்லை ரிட்டன் டெஸ்ட்னு போய் எழுதுறதில்லை, சிஸ்டம் மூலமாக டெஸ்ட்டு வச்சு குறைஞ்சபட்ச அந்த அடிப்படை அறிவு டிரைவிங்க்கு ஆமாம் அதெல்லாம் இருந்த பிறகு தான் அந்த தேர்வு எழுத போனோம். இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஆய்வாளர் இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து பெரிய மகாராஜா அந்தஸ்து சார் அவருக்கு. ஆமாம் உண்மை. அவர் வரைச்சே வராரான்னு வந்து கும்பிட்டு அவர் ஒரு கையில் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வருவார். ஆமாம் வராரு, அவர் எப்படி பார்ப்பாரு. ஆமாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னுவார். நான் என்ன சொல்கிறேன், இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய போலீஸில் இருக்காங்கல்ல, போலீஸுக்கு வந்து அவங்களோட உடம்போட ஒட்டிய ஒரு கேமரா உண்டு, பாடி கேம் இருக்குது. அவங்க எப்படி ஒருத்தரை கைது பண்ணுறாங்க, எப்படி அவரை நடத்துகிறாங்க, எல்லாம் அதில் பதிவாகலைன்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு கொடுத்துடுறது நல்லது. அவங்க தேர்வு நடத்தும் பொழுது பாதி சிக்கல் அது தீர்த்துரும் சார். ஆன்லைனில் அதிகப்படுத்தினாலே ஆமாம் குறையும். இப்போது நான் வியாபாரத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், ஜிஎஸ்டி வந்துடுச்சு. இப்போது முன்னெல்லாம் டிஎன்ஜிஎஸ்டின்னு இருந்தது. ஆமாம் அந்த லைசன்ஸ் வாங்கணும்னா ஃபார்மாலிட்டிஸ் கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னுவாங்க. கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் போய் ஃபார்மாலிட்டிஸ் கடைப்பிடிக்கணும், வார்த்தையே வந்து நாகரிகமாக சொல்லுவாங்க. ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்குன்னு வாங்கிடலான்னு. யார் சொல்லுவாத? நம்ம அக்கௌண்டன்ட் சொல்லுவான். அவங்களால தான் டீலே பண்ண முடியும், நம்மளாம் போய் டீல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏசிடிஓ, டிசிடிஓ, சிடிஓ அப்படின்னு லைனாக இருப்பாங்க. சிடிஓலாம் வந்து ஒரு 10 லட்சம் மேலே டர்ன் ஓவர் பண்ணால் தான் அவர் அப்ரூவல் வேணும், இல்லைன்னா ஏசிடிஓவில் ஸ்டார்ட் ஆகி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஃபார்மாலிட்டி என்னென்னா அந்தந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்டன்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவார். பெயிண்ட் பண்ணி போர்டை மாட்டி வைக்கணும். நீ வீட்டுக்குள்ளே கூட வச்சா கூட பரவாயில்ல. இது வந்து எப்படி இருக்குன்னா, காசையும் வாங்கிக்கிட்டு கித்தாப்பாக வந்து அவங்க ஒரு பார்வையெல்லாம் பார்த்து சரி 4 நாள் கழிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு அக்கௌண்டன்ட்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கி மோடி அரசு வந்த பிறகு அது வந்து ஆன்லைன் ஆகிடுச்சு சார். இப்போ அப்ளை பண்ணால் அரை மணி நேரத்தில் வந்துடும். இவ்வளோ தான். மாதம் ஒழுங்காக ஜிஎஸ்டி பதிவு பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்க பாருங்கள், அது மூலமாக நீ வந்து 3 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணால் கூட 60 லட்சத்துக்கு பெனால்ட்டி வரும். புரியுது. எல்லாமே அவங்க எங்களுக்கு செம கோவம் வரும். டர்ன் ஓவரே 3 லட்சம் பண்ணுறீங்க, எனக்கு நீ 60 லட்சத்துக்கு நீ பெனால்ட்டி போட்டு அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா. ஆனால் அந்த கோபத்தை கொண்டு போய் அங்கே இருக்கிற யாராவது ஆஃபீஸர்கிட்ட அவருக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போடுது, நோட்டீஸ் இஷ்டத்துக்கு வரும். அது சிஸ்டமே தான் ரேண்டமாக அனுப்புவோம். அதை கண்டு வணிகர்கள் நாங்கள் பயப்படுத்த விட்டுட்டோம். வந்துதா அட்டன் பண்ணு, டெய்லி வராது, ஏதோ ஒன்று வந்து போய் அட்டன் பண்ணால் அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மாற்றங்களை பண்ணி தராங்க. அதுலேயும் ஏதாவது இருக்கலாம். ஆனால் வியாபார லைசன்ஸ் வாங்குறது குறைஞ்சி போச்சு. எஃப்எஸ்எஸ்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 2 வருஷத்து தான் வேலிடிட்டினாங்க. இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கோசரம் ஜஸ்ட் லைக் தட் லைஃப் டைம் லைசன்ஸு அது ஆயிடுச்சு. இனிமேல் ரெனியூவல் வேணான்ட்டாங்க. இதெல்லாம் அந்த முன்னேற்றம். அந்த மாதிரி நம்மளுடைய மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்துட்டா 2 மாற்றம் தான் இப்போ நம்மளால் பேச முடிஞ்சிச்சு. ஒரு மாற்றம் என்ன பேசணும், ஆட்டோ பற்றிலாம் பேசணும். ஆட்டோவுக்கு நல்லது செஞ்சு, ஆட்டோ குடும்பங்களுக்கு நல்லது செஞ்ச, வருமானத்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி பேசணும். அடுத்தது இது மோட்டார் வாகனத்துறை. அங்கே லைசன்ஸ் வாங்குறவர்களை அவர்களுக்கு வந்து அங்கே எதுவும் தப்பு நடக்காத பண்ணணும்னு. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி போர்டு சொன்னோம். ஆமாம், மாதம் போடணும்னு சொன்னோம். அரசாங்கம் இந்த வேறு மாநிலங்கள்லேருந்தோ கரண்ட்டை விலைக்கு வாங்கி தட்டுப்பாடு இருக்கிறதுனால விலைக்கும் வாங்க முடியல, பணமும் கொடுக்க முடியல, ஏகப்பட்ட நஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த நஷ்டமாக டபுளாக கூட ஆகட்டும். வருஷத்துக்கு 15,000 கோடி நஷ்டம். கம்பல்சரியாக சோலாரை ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் சோலார் போட்டாகணும் 6 மாதத்தில் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். அதுக்கு வங்கி லோன் வழங்கப்பட வேண்டும், எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல். இந்த 3 விஷயங்களை இந்த பதிவில் எஃப்எம்சிஜி நேயர்கள் சார்பாக புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பதிவு செய்கிறோம். விரைவில் இதெல்லாம் நிறைவேறி இந்த அரசின் மீது
தற்போது உள்ள நம்பிக்கை பெரும் திரளாக மாறி அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு கடனே சுமை இல்லாத மாநிலமாக மாற்ற முன்னேற்றத்தை தரணும்னு வேண்டிக் கொண்டு அடுத்த எபிசோட்லேயும் இன்னும் சில நல்ல விவரங்களை மக்கள் சார்பாக நாம் முன்வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.